வாசிக்கிற பாருங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. மனுஷனுடைய நிலையை பாருங்க. மனு வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, அதில் நீதிமான் ஒருத்தன் கூட இல்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லி, there is none righteous, no not one. ஒருத்தன் கூட இல்லை. ஒருவன் நீதிமான் இல்லை, ஒருவன் கூட இல்லை அப்படின்னு திரும்ப சொல்லுது. no not one. பாருங்க, இப்படி சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்திலேயே ஒரு நீதிமான் கூட இல்லையா? அதை வாஸ்தவனே எனக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குது பாருங்கள். அதை வாஸ்தவனே நம்ம அப்போ ட்ரை பண்ணக்கூடாது. என்ன அழகாக சொல்லியிருக்குது, ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை உலகத்தில் எவனுமே இல்லைன்னு சொல்லியிருக்குது. இல்லை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா வீணாக எனர்ஜி அதில் போய் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். முடியாது, நம்மளால் முடியாது. அழகாக சொல்லிட்டார், ஒருத்தன் கூட இல்லை அப்படின்ட்டாரு. ஒருத்தன் கூட இல்லைன்னா நம்ம இருக்க போகிறோமா? ஆனால் பாருங்கள், மக்களுடைய முயற்சி அதுக்காக தான் இருக்குது. மார்ட்டின் லூத்தரை எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமான ஆகிறதுக்காக முயற்சி எடுக்கிறார். அவர் எப்படி முயற்சி எடுக்கிறாருன்னா, ஜபம், தபம், உபவாசம், அது இதுன்னு தன்னையே வருத்தி கொள்வது. படிக்கட்டில் சர்ச்சில் முழங்காலே ஏறுறாராம் பாருங்கள். காப்பு காய்ச்சி காலெலாம் முட்டியெல்லாம் கிழிகிற வரைக்கும். ஏன்னா தன்னை எந்த அளவுக்கு வருத்தி கொள்ள வேணுமோ வருத்தி கொள்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக நான் வருந்துகிறேன். அதுக்காக என்னையே அடிச்சுக்க சொன்னால் கூட அடிச்சுக்கிறேன், என்னையே துன்புறுத்திக்க சொல்கிறேன்னு கூட சொல்லிக்கிறேன். சாகரத்து கூட ரெடி, நான் எனக்கு ரட்சிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணிவிட்டு வெறுத்து போயிட்டார். வெறுத்து போயிட்டு ஒரு வயதான பிரசங்கிட்ட போய் முறையிட்டாராம், இந்த கடவுள் என்ன பொல்லாத கடவுளாக இருக்கிறாரு, நான் என்னுடைய சிறந்தது கொண்டு வரேன், எவ்வளோ நல்லா இருக்க முடியுமோ அவ்வளோ ஒழுங்காக இருக்கிறேன், பாவம் செய்யாமல் இருக்கிறேன், எந்த குற்றமும் செய்யலை, பாவம் செய்யலை, ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஒரு நாளும் தீமையே செய்கிறது கிடையாது, இருந்தால் கூட உன்னுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தைன்றார் இவர். நான் இருக்கிற பெஸ்ட்டை கொண்டாந்தா அது குப்பைங்கிறாரு. அப்போ இவர் என்ன இது? அப்போ நான் எப்படி தான்? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, உன் நீதி என்னுடைய நீதி மாதிரி இருந்தால் தான் நீ என்கிட்ட வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. வேதத்தில் சொல்லுது தேவனை பற்றி, பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர்னு ஆபக்கூக் 1:13 சொல்லியிருக்கு. அப்போ பாவத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூட முடியாதான், அவ்வளோ பரிசுத்தர் அவர். அதனால தான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்போது 3 பகுதியாக இருந்தது. உள்பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த உள்ளே ஒருத்தரும் போக முடியாது பாருங்கள், எல்லாம் வெளியே தான் நிற்கணும், வெளியே நின்று தான் வேடிக்கை பார்க்கணும். இந்த பலிகள் வெளியில் கொண்டாடலாம், அதோட சரி அங்கேயே நின்றுக்கொண்டார். உள்ளே போகிறவங்கலாம் சுத்திகரிப்பு பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். அடுத்த ஸ்டெப்பு அதுவும் இந்த உள்ளே இருக்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குன்ற உள்பகுதிக்கு போகிறவன் வருஷத்துக்கு ஒரு தரம் போக முடியும். விளையாட்டு கிடையாது, சும்மா சும்மா உள்ளே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அந்த போகிறதுக்கு முன்னால் அவன் தன்னை சுத்திகரிச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சுத்திகரிப்பை நடத்திட்டு போகணும். போகும்போது இடுப்பில் ஒரு கயிறை கட்டி, அந்த கயிறு நீளமாக இருக்கும், வெளியெல்லாம் வந்துடும் அந்த கயிறு. ஏன்னா இவன் உள்ளே போயிட்டு சரியாக சுத்திகரிக்கலைன்னா செத்து விழுந்துருவாங்க தேவனுடைய பிரசனத்தில். செத்து விழுந்தவனை எடுக்கிறதுக்கு அவனும் போக முடியாது, அவனும் செத்துருவான். உள்ள காலடி வச்சாலே தேவன் போதிக்கிறார் பாருங்க, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசன்றதை போதிக்கிறாரு. பரிசுத்த தேவன்கிட்ட ஒரு விஷயம் நிற்க முடியாது. நீதிமான்னா யாரு? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றவன். எந்த வெட்கமும் தாழ்வு மனப்பான்மையும் ஆக்கினை தீர்ப்பும் உணர்வும் இல்லாமல், நான் குற்றவாளிங்கிற உணர்வே இல்லாமல் தேவன்கிட்ட தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி தான் நீதிமான் என்கிற காரியம். ஒருத்தனும் இல்லைன்றார். அந்த மாதிரி ஒரு மனுஷனும் கிடையாது. யாரை கடவுளுக்கு முன்னால் நான் நிற்க முடியும்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. அதை போதிக்கிறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் அப்படி போதிச்சுது. உள்ளே வராத, வந்தால் இவ்வளோ சுத்திகரிப்பு பண்ணிட்டு வரணும், அவ்வளோ பண்ணிட்ட பிறகு ஜாக்கிரதையாரு, நான் உள்ளே செத்து போனா உன்னை இழுக்கிறது கூட தூக்கிட்டு போகிறது கூட எவனும் வர முடியாது, எல்லாம் செத்துருவாங்க. அதனால தான் கயிறு, அதில் தான் இடுப்பில் கயிறு கட்டுறது வந்தது. அவன் செத்தான்னா வெளியேருந்து இழுக்க வேண்டியது தான். அப்படி தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும். அவ்வளோ சீரியஸான விஷயம் இது. பழைய ஏற்பாட்டில் அப்படியே போதிக்கப்பட்டு வருது. ரொம்ப விவகாரமான காரியம் இது. கடவுள்கிட்ட வர்றதுங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை. ஒரு மனுஷன் கூட வர முடியாது அப்படின்றத கடவுள் போதிக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தர், மனுஷன் பாவி. அதெல்லாம் அவன் நல்லவங்க. இந்த ஊரில் இருக்கிறதுலேயே அவன் தான் ரொம்ப சிறந்தவன். ஊரில் சிறந்தவனாக இருக்கலாம், ஊரில் சிறந்தவன் அவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, பாவி. என்னங்க வெறும் நல்லது தானே செஞ்சுருக்கிறான்,
அவன் செஞ்சதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, அவன் உள்ளத்தை அவர் பார்க்குறாரு. ஹலோ, அவர் பூத கண்ணாடி வச்சு உள்ளத்தை பார்க்குறாரு. செஞ்ச செயல்களை மட்டும் இல்லை, அவனுடைய எண்ணங்களை பார்க்குறாரு. உள்ளே என்ன ஓடுதுன்னு பார்க்குறாரு. வெளியே செயல்கள் நல்லா இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு, உள்ள எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் பாருங்க. அவன் விபச்சாரமே செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள அது இருக்கலாம். திருடு செய்யாமல் இருக்கலாம், உள்ள அவனுக்கு அது இருக்கலாம். எல்லா கெட்ட காரியங்களும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள அவனுக்கு அது இருக்கலாம். அதனால தான் எந்த மனுஷனும் கடவுள் முன்னால் நிற்க முடியாது. ஏன்னா உள்ளத்தை எக்ஸாமின் பண்ணுறாரு அவர். அவர் இருதயத்தை காண்கிறவர். அவருக்கு முன்னால் யாரும் தன்னை பரிசுத்தன்னு சொல்லிக்க முடியாது. அவர் சொல்கிறார், நீ என்கிட்ட வரணும்னா என்னை போல பரிசுத்தம் இருக்கணும், என் லெவலில் இருக்கணுன்றார். இதுதான் மார்ட்டின் லூத்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. போய் அந்த வயதான பிரசங்கியார்ட்ட சொன்னாராம், அவங்க சபையில், கத்தோலிக்க சபையில் இருக்க பிரசங்கியார்ட்ட சொன்னார், என்ன யாது அவரை மாதிரி பரிசுத்தம் நான் எனக்கு எப்படி இருக்கணும்? அவர் கடவுள், அவர் அவ்வளோ பரிசுத்தர், நான் சாதாரண மனுஷன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறேன், அது பத்தாதுன்றாரு. அப்போ எப்படி தான் ஒரு மனுஷன் வர்றது, எப்படி தான் பாவம் மன்னிக்கப்படுறது, எப்படி தான் கடவுள்கிட்ட சேர்றது அப்படின்னு நொந்துக்கிட்டாராம் பாருங்க. அவர் சொன்னார், போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஒன்று காண்பிப்பார் அப்படின்னார். அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கிறார். இவர் செமினரியில் பாதிரியார்களுக்கு போதிக்கிறவர், பைபிளை வாசித்து போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கர்த்தர் அவர் காமிச்சாராம், ஆமாம், ஒன்றால் நீ எவ்வளவு நல்லா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை உற்பத்தி பண்ணவே முடியாது, இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அடையவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லைன்னா ஒருவனும் இல்லை. அதனால தான் எவனுமே இல்லை. அதனால தான் நான் வந்து பரலோகத்திலிருந்து என்னுடைய குமாரனை அனுப்பித்தேன். அவர் இந்த பூமியில் நடமாடும் போது அவர் ஒருத்தர் தான் நீதிமான். தேவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய திராணி உள்ளவர் அவர் தான். அதனால தான் அவருடைய ஜெபம் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. அவ்வளோ தைரியமாக கேட்குறாரு, பெற்றுக்கொள்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. நீதிமான் அவர். உள்ளத்திலையும் பாவம் இல்லை, செயல்லையும் பாவம் இல்லை, பூரண நீதிமானாக இருக்கிறார். அவர் சிலுவையில் மரிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அவர் மேலே வச்சு அவர் பாவமானார். அவருடைய நீதியை எடுத்து அவரை விசுவாசிக்கிறார், நம்மீது வைக்கிறார், நாம் நீதிமான்களாகிறோம். நாம் இந்த நீதியை உற்பத்தி பண்ண முடியாது, செய்ய முடியாது, கொண்டு வர முடியாதுங்கிறதுனால தான் அவர் அந்த நீதியை இலவசமாக கொடுக்கிறார். நீதியாகிய ஈவை பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஆளுவார்கள் அப்படின்னு ரோமர் 5:17 சொல்லியிருக்கு. அந்த ஈவை பெற்றிருக்கிறீங்களா? அப்போ மனுஷனுடைய பாழ்நிலை என்ன? அவன் மத்தியில் ஒருத்தன் கூட கிடையாது, நீதிமான்றவன் ஒருத்தனும் கிடையாது. அப்போ டோட்டல் டிப்ராவிட்டி. ஒருத்தன் கூட கடவுள்கிட்ட வரக்கூடிய அந்த திராணி அவன்கிட்ட கிடையாது. பெரிய அரசனாக இருக்கலாம், அவன்கிட்ட கிடையாது. ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருக்கலாம், கடவுள்கிட்ட வர முடியாது அவன். அதான் டோட்டல் டிப்ராவிட்டி. அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய நிலையை மாற்றிக்கொள்றதுக்கு. இப்போ யார் அதை மாற்றுறது? அவர் தான் மாற்றணும், கடவுள் தான் மாற்றணும். அப்போ ரட்சிப்புங்கிறது முற்றுமுடிய கடவுளுடைய வேலை, முற்றுமுடிய கடவுளுடைய வேலை. எந்த மனுஷனும் அதை செய்யவே முடியாது. அவர் தான் ரட்சிக்கிறார். ஒரு மனுஷன் அதை நிறைவேற்றவே முடியாது.